First of all, ask yourself, நம்ம எவ்வளோ நல்ல விஷயம் செய்யணும்னு நினைக்கிறோம், பட் முடிய மாட்டுது. 6 steps to become a best version of yourself, not myself, yourself. எல்லாரும் செல்ஃப் தான். பாருங்கள், ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்துன்னு பாயிண்ட்ல போய் ஓகேவா, யூ கேன் லேர்ன் எவ்ரி திங். ஃபஸ்ட் டூ இட். அது ஓகே, நம்ம எல்லாமே கற்றுக்கணும் லைஃப்பில். பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் செல்ஃப் வரத்துக்கு எதுவுமே நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாது. எவ்ரி திங் டு எல்லாமே நம்ம கற்றுக்கணும், இன்க்ளூடிங் நம்ம மிஸ்டேக்ஸுக்கு லேர்ன் பண்ணணும். எவ்ரி திங் லேர்ன். நம்மளுக்கு கிடைக்கிற சான்ஸ் எதுவும் விடக்கூடாது. எந்த இடத்துல நம்ம ஏதாவது நம்மளுக்கு சின்னதாக நம்மளுக்கு தெரிஞ்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டூ இட், லேர்ன். செகண்ட், அதுக்கப்புறம் நமக்கு தெரியல, லேர்ன் எவ்ரி திங். நம்ம எல்லா விஷயத்தையும் அந்த டைம் யூஸ் பண்ணால் கூட நம்ம அடுத்த நாள் அந்த விஷயம் நமக்கு யூஸ் ஆகும். ஏதோ ஒரு டைமில் அந்த விஷயம் சின்னதாக யூஸ் ஆகும்போது ஓகே நம்ம நீ கற்றுக்கிட்டேன்னு சொல்லி உங்களுக்கு தான் தோணும். ஜஸ்ட் லேர்ன். ஓகேவா, எவ்ரி திங். உங்களுக்கு லேர்ன் எவ்ரி திங் மீன்ஸ் நம்ம எந்த டைமில் எது நம்ம கற்றுக்கிற மாதிரி இருந்தாலும், ஒரு கடைக்கு போனால் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. வைக்கும் நம்ம டிஜிட்டல் வெளில வந்துட்டுருக்கோம். ஜஸ்ட் நம்ம வில்லேஜ் டைம் போனால் வில்லேஜ் டைமில் அங்கே இருக்கிற கடைகளை நம்ம பார்க்கும்போது ஓகே நம்மளுக்கு சில வேர்டு அங்கே சொல்லும்போது நம்ம ஓகே நம்ம தெரிஞ்சுக்க மாதிரி இருக்கும். அந்த இடத்துல யூஸ் ஆகாது. ஸோ இதே ஒரு வில்லேஜ் டவுனுக்கு ஒரு பெரிய இடத்த பார்த்தா ஓகே நம்மளுக்கு தெரியாது தோணும். ஓகே நம்ம அதனால் கற்றுக்குறோம் நிறைய விஷயம். நம்ம லேர்ன் எவ்ரி திங். தட் மீன்ஸ் அதை நான் சொல்ல வருது. செகண்ட் பாயிண்ட் டோன்ட் கண்ட்ரோல் வித் எனி ஒன் யுவர். ஓகேவா, எல்லாமே மீன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஒன்லி தான் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேவா, எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண நினைக்காதீங்க. அது வேஸ்ட் ஆஃப் டைம். உங்களுக்கு ஒன்லி உங்களை மட்டும் கண்ட்ரோல் பண்ண பாருங்கள். யாரையும் கண்ட்ரோல் பண்ணுறது வேஸ்ட். கண்ட்ரோல் பண்ண முடியாது. டோன்ட் கண்ட்ரோல் எவ்ரி ஒன். ஓகேவா, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் ஒன்லி. எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணாதீங்க. அவங்க இப்படி போகிறாங்க, அவங்க அப்படி வராங்கன்னு அவங்களுக்கு பண்ண தெரியும். அவங்க பண்ணால் தான் அவங்களுக்கு கடவுள் கை கால் கொடுத்துருக்கு, எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு. அவங்களும் படிச்சிருக்காங்க, அவங்களும் எல்லாம் செஞ்சுருக்காங்க. நீங்கள் மட்டும் தான் படிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நம்ம மட்டும் தான் படிச்சுன்னு நினச்சிக்காதீங்க. எல்லோரும் படிச்சிருக்காங்க, எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். ஆனால் அடுத்தவங்க லைஃப்பில் இன்வால்வ் ஆகுதுங்க தேவையில்லாமல். அவங்கள பார்த்துப்பாங்க. எவ்ரி திங் எவ்ரி டைம் நம்ம வேலை உண்டுங்க. யார் பக்கமும் போகாதீங்க. யார் தேடி போனாலும் உங்களுக்கு நீங்களே இழந்துப்பீங்க. ஓகேவா, நம்ம அவங்களை சமாதானப்படுத்தணும்னு நினச்சி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிப்போம். தட் மீன் நான் சொல்ல வருது, எல்லாருமே உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். அடுத்தவங்க கண்ட்ரோல் பண்ண போய் அடுத்தவங்களை இது பண்ண போய் நினைக்காதீங்க. டோன்ட் கண்ட்ரோல் எவ்ரி ஒன் சொல்ல வருது. நான் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண நினைக்காதீங்க. உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிடுங்க. ஸ்டே காமாக இருங்க. லேர்ன் டு ஸ்டே காம். ஸ்டே காம் மீன்ஸ் நம்ம ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுங்கள். ஓகேவா, எவ்ரி ஒன் டு எல்லா லைஃப்லையும் என்ட்ரி ஆகுது தேவையில்லாமல் உங்களை அசிங்கப்படுவீங்க. நீங்கள் தான் உண்மை நிறைய பேர் நீங்களே பார்த்துருப்பீங்க. தட் மீன் சொல்ல வருது தான். அடுத்து மேக் ப்ரியாரிட்டி ஃபஸ்ட்டு யுவர் செல்ஃப். அடுத்தவங்க எப்படி போகிறாங்கன்னா நம்ம அடுத்தவங்க என்ன பண்ணுவோம். மேக் ப்ரியாரிட்டி யுவர் செல்ஃப். ஸ்டார்ட் ஹெல்த்தி. ஓகேவா, ஜிம்முக்கு போங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஃப்ரீயாக இருங்க. மேக் ப்ரியாரிட்டி ஃபஸ்ட் நம்மளை பாருங்கள், அதுக்கப்புறம் அடுத்தவன். எல்லோரும் சொல்கிற உண்மை தான். ஃபஸ்ட் நம்ம தொழில் சாதகம் தான் பாருங்கள், அப்புறம் அடுத்த செட்டில் போங்க. இது கொஞ்சம் வீடாக தெரியும். என்னடா இவ்வளோ செல்ஃபிஷாக பேச நினைப்பீங்க. தட் மீன்ஸ் உண்மை தான். மேக் ப்ரியாரிட்டி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யுவர் செல்ஃப். எல்லாருமே ஒரு ரேஞ்சு அப்புறம் போயிட்ட பிறகு அவங்க மட்டும் தான் பார்ப்பாங்க. நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வேலைக்கு போய்ட்டு வச்சுக்கோங்க. அந்த டைம் உங்கள்கிட்ட சில டைம் ஃபோன் எடுக்க மாட்டாங்க. அது மாதிரி நினைப்பிக்கும் போது ஓகே நம்மள்கிட்ட பிரிஞ்சு வந்துட்டாங்க. அதில் உண்மையாக இருக்காங்க. அவன் லைஃபுக்கு அவன் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி பார்க்குறான், அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸுன்னு நினைக்கிறான். அதனால தான் உங்கள் ஃபோனை உங்கள் ஃபோனை அவாய்ட் பண்ண நினைக்கல. அவன் மேக் ஃபஸ்ட் யுவர் செல்ஃப். அவங்க ப்ரியாரிட்டி அவனுக்கு தர பார்க்குறான், மற்ற யாருக்கும் தர பார்க்கல. அதான் நான் சிம்பிளாக சொல்லிட்டேன். இது மீன் சொல்லிட்டேன். அடுத்து ஃபோர்த் பாயிண்ட், ஸ்டார்ட் பில்டிங் யுவர் ஹேபிட்ஸ். பில்டிங் கிடையாது, பில்ட் யுவர் ஹேபிட்ஸ். தட் மீன்ஸ் சொல்ல வருது, நம்ம ஃப்யூச்சர் எங்கேயோ இருக்குவா. 10 years 12 yearsக்கு அப்புறம் தான் ஃப்யூச்சர் இருக்குது. 10 yearsக்கு அப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்னா 5 yearsக்கு அப்புறம் ஃப்யூச்சர், 3-6 years ஃப்யூச்சர்ஸ். ஓகே, டூ இட். இன்றைக்கே செய்யுங்க அதை. ஓகே, இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பில்டிங் யுவர் ஃப்யூச்சர் சொல்ல வருது. நம்ம ஸ்டார்ட் பில்டிங் யுவர் செல்ஃப்னா நீங்கள் உங்களோட லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ண பாருங்கள். டூ இட் அலோன். ஓகே, நான் சொல்ல வருது டூ இட் அலோன். தனியாக ட்ரை பண்ணுங்கள். கும்பலாகவே எப்பவுமே இருக்க மாட்டோம். நம்ம லைஃப்பில் தனியாக தான் ரன் ஆகணும். ஓகே, யாரும் கூட ரன் ஆக மாட்டாங்க. லைஃப்பில் தனியாக ரன் ஆகணும். இது மட்டும் மனசில் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தான் உங்கள் லைஃப்பில் இருக்கணும். அது மாதிரி டூ இட் அகெயின் அலோன். ஓகேவா, தனியாக பாருங்கள் மீன்ஸ் உங்களுக்கு தனியான ஒர்க் அவுட்டை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சர் செய்ய வேண்டிய தனியாக செய்யுங்க. இப்போ நான் தனியாக தான் செஞ்சுட்டு யாருமே இல்லை. அதுக்கு நான் ஃப்யூச்சருக்கு செய்கிறேன்னு சொல்லி நான் பெருமையாக சொல்லிக்கல. எனக்கு அது செஞ்சு தனியாக செய்ய பாருங்கள். அப்போ தான் லைஃப்பில் தனியாக ஜெயிக்க முடியும். டூ இட் அகேன், டூ இட் அலோன், டூ இட் ஸ்கேர். தனியாக பயப்படுங்க. எல்லாமே தனியாக கற்றுக்கோங்க. அப்போ தான் லைஃப்பில் உங்களுக்கு தனியாக கான்ஃபிடன்ஸ் க்ரியேட் ஆகும். நிஜமாக ரியலி உண்மை அதாங்க. வேறு எதுவுமே கிடையாது. தனியாக தான் லைஃப்பில் நம்ம போராடி ஆகணும். அதை தனியாகவே கற்றுக்கோங்க. அடுத்து பி ட்ரூ யுவர் செல்ஃப். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு உண்மையாக இருங்க. நீங்கள் உண்மையாக இருங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாமே. உண்மைக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. நம்ம எது செய்யணும்
எது செய்யக்கூடாது. ஓகேவா? நம்ம வந்து எது உண்மை, ஓகே, பி ட்ரூ யுவர் செல்ஃப். நீங்கள் உங்களுக்கு தெரியும் எது நடக்கும் எது நடக்காதுன்னு உங்களுக்கு தெரியும், எது நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியும் நம்ம பண்ணுறது எல்லாமே. அதனால் ஃபோக்கஸ் யுவர் ஹெல்த். ஓகேவா? நம்ம வந்து நம்ம ஹெல்த்தை ஃபோக்கஸாக வச்சுக்கோங்க. அடுத்து அதிலே ஃபோக்கஸ் யுவர் இன்கம். மெயின் பாயிண்ட் தான், ஃபோக்கஸ் யுவர் இன்கம். உங்களோட இன்கம்மை நீங்கள் ஃபோக்கஸாக, உங்களுக்கு தெரியும் எது படம் தான் இன்கம் வராதுன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? நம்ம அதனால் கரெக்டாக இருந்துக்கணும். இல்லை தெரிஞ்சுட்டு நம்ம பண்ணக்கூடாது. பி ட்ரூ டு யுவர்செல்ஃப்னால் உங்களுக்கு தெரியும் யுவர் செல்ஃப், உங்களோட ஒர்த் உங்களுக்கு தெரியும். அதனால் நம்ம கரெக்டாக இருந்துக்கணும் இதெல்லாம். அப்போ தான் நம்மளோட பெஸ்ட் வெர்ஷன் எப்பவுமே வெளியே வருங்க. நம்ம எதுவுமே தப்பாக இருந்துட்டாவே, நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம தப்புன்றது மீன்ஸ் அது ரொம்ப ரொம்ப தப்பு, அது மறக்க முடியாது. நீங்கள் உண்மையாக உங்களோட செல்ஃப் உண்மையாக இருங்க. அப்போ தான் லைஃப்பில் கொஞ்சம் ஈஸியான சக்ஸஸ் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. நான் சக்ஸஸ் பண்ணலாம் சொல்ல, தட் மீன்ஸ் உண்மை அதுதான். நீங்கள் உங்களுக்கு உண்மையாக இருங்க. அப்போ தான் லைஃப்பில் பெரிய அச்சீவ் நீங்கள் பண்ணுவீங்க. லாஸ்ட் பாயிண்ட் வந்து டோன்ட் கம்பேர் எனி ஒன். இதை நான் ஃபஸ்ட்லேயே சொல்லிக்கணும், லாஸ்ட்டில் சொல்கிறேன். டோன்ட் கம்பேர் எனி ஒன். நீங்கள் கம்பேர் பண்ணது ஒரே விஷயம், நேற்று நம்ம எப்படி இருக்கிறோம், இன்றைக்கி எப்படி இருக்கோம், அவ்வளோதான். ஓகே, நேற்று லேட்டாக இருந்துச்சு, நீங்கள் சீக்கிரம் இருந்துச்சிங்க, ஓகே, நம்ம ஒரு ஸ்டெப் மேலே இருக்கிறோம். ஓகே, நம்ம இங்கிலீஷ் கொஞ்சம் கம்யூனிகேஷன் கொஞ்சம் லோவாக இருக்குது. ஓகே, நம்ம அடுத்த நாள் கொஞ்சம் 2 வேர்ட்ஸ் எடுத்து பேசினா ஓகே, நம்ம கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அப்படி கம்பேர் பண்ணிக்கோங்க. அவன் அப்படி இருக்கான், நான் எப்படி இருக்கேன், அவன் ரிச்சாக இருக்கான், நான் லோவாக இருக்கேன், இதெல்லாம் தப்பு. சுத்த போய் மேடம், யாருமே இல்லை சொல்ல மாட்டாங்க. நீங்கள் அதை தவறு செய்யாதீங்க. ஓகேவா? டோன்ட் கம்பேர் எனி ஒன். கம்பேர் வித் யுவர் செல்ஃப் பெட்டர் தென் எஸ்டர்டே. எப்படி நம்ம அதுக்கு முன்னாடி எப்படி இருக்கோம், இன்றைக்கி எப்படி இருக்கும்னு நினைங்க. லைஃப் உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நிஜமாக ட்ரை டு பெஸ்ட் வெர்ஷன் யுவர் செல்ஃப். ஓகே, நம்ம நினைக்கிறத நடக்கும். ஓகேவா? பெஸ்ட்டாக அது நினச்சிக்கோங்க. இதோட நான் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். பாய்.